லீகல் அஃபேர் இப்போது கரெக்டாக இல்லை தப்பா லா படி? ஆக்சுவலாக 2017 வந்து ஜோசப் சைன்ற பர்சன் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 படி. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் பட் இட்டாலியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஐபிசி செக்ஷன் 497 இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ பாய்ஸ் வந்து ஒரு மென் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லீகல் அஃபேர் இருந்தால் அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. பட்டு கேர்ள்ஸ் பட் உமன் வந்து இல்லீகல் அஃபேர் இருந்தால் அதுக்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் கிடையாது, எந்த செக்ஷனும் எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அதை கிரவுண்ட்ஸாக வச்சு டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு இருந்தது. பட் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஐபிசி செக்ஷன் 497 வந்து ஆர்டிகல் 14, 15, 21 இது எல்லாமே வைலேட் பண்ணுற காரணத்தினால அந்த செக்ஷனை ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணோ, மேரேஜ் ஆன பொண்ணோ இல்லை பையனோ இல்லீகல் அஃபேரை வச்சுருந்தாங்கன்னா அதை கிரவுண்ட்ஸாக வச்சு அடல்ட்ரின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிக்கலாமே தவிர யாருக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியாது.